சென்னை வானகரம் மேம்பாலம் அருகே பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். தீ விபத்து ஏற்பட்ட பகுதி என்னவாக இருக்கிறது? மேலும் தீ அணைக்கப்பட்டு விட்டதா? என்ன சூழல் அங்கு? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை மதுரவாயில் அடுத்த வானகரம் பகுதியில செயல்பட்டு வந்திருந்த குடோன் ஒன்று பழமையடைந்து காணப்பட்டு வந்த நிலையில தற்போது அந்த குடோனில் தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சுமார் உள்ளே பழைய இரும்பு பொருட்கள், அதே போன்று ரப்பர் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த பொருட்களில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து தற்போது மளமளவென பரவி அருகே உள்ள 2க்கும் மேற்பட்ட இடங்களில் பரவக்கூடிய அபாயமும் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக அரை மணி நேரமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தை அணைப்பதற்கான முயற்சியில தீயணைப்பு வீரர்கள் சரிவர ஈடுபடவில்லை என்ற புகார் இருந்தது. இதனை அடுத்து அங்கிருந்த ஊழியர்கள் தண்ணீர் பைப்பை வைத்து அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் இது தகவல் அறிந்து நீண்ட நேரத்திற்கு பின்பு வந்த தீயணைப்பு வீரர்கள் தற்போது அந்த பகுதியில கொழுந்து விட்டு எரிந்திருக்கக்கூடிய தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதனை தொடர்ந்து பார்த்தோமானால் அந்த பகுதி முழுவதும் மேம்பாலங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்பதால அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி கரும்புகைகள் அதிக அளவு வந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு செல்லக்கூடிய சூழலையும் நம்மளால நேரடியாக காண முடிகிறது. தற்போது அந்த தீயை அணைக்கும் பணியில தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். வானகரம் பகுதியில இந்த விபத்தானது ஏற்பட்டு இருக்கக்கூடியதால போக்குவரத்து லேசாக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து துறை தரப்புல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்துக்கு எதிர்பாராத விதமாக நடந்ததா, மின்கசிவா அல்லது சதிகாரர்களின் வேற ஏதேனும் காரணமா என்ற கோணத்துல தற்போது போலீசார் விசாரணையும் அந்த பகுதியில மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.